ஆட்டிசம் மாற்றுத்திறனாக கருதப்பட வேண்டும் என்பதற்காக அமீரக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் துபாயில் இருக்கும் புதிய தலைமுறை செய்தியாளர் நிவேதிதா ஆனந்தன். ஆட்டிசம் என்பது ஒரு நோயாக கருதப்படாமல் மாற்றுத்திறனாக கருதப்பட வேண்டும் என்பதற்காக அமீரக அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அமீரகத்தில் பிறக்கும் 88 குழந்தைகளில் ஒரு குழந்தை ஆட்டிசம் குறைபாடினால் பாதிக்கப்படுகிறது. இவ்வாறு பாதிக்கப்படும் குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக பல வருடங்களாக செயல்பட்டு வரும் துபாய் ஆட்டிசம் சென்டரில் பல மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஆட்டிசம் குறைபாடினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் பல திறமைகள் இருக்கும் என்பதனை கண்டறிந்து அவர்களின் மன வலிமை, உடல் வலிமை மற்றும் யோசிக்கும் திறன் இதனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல் பல தொழில் வழி கல்விகள் இங்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. சமையல் செய்தல், சிற்பங்கள் செய்தல் மற்றும் ஓவியம் வரைதல் போன்ற பல பயிற்சிகள் இதில் உள்ளடக்கம். அது மட்டுமின்றி சிறிய அளவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பிற குழந்தைகள் போல் படித்து பட்டம் பெறுவதற்கான சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த பயிற்சியின் சிறப்பம்சமாக துபாய் ஆட்டிசம் சென்டர் ஸ்மைல் இட் அண்ட் ஸ்டஃப் இட் என்ற பெயரில் ஒரு கண்காட்சியை நடத்தி வருகிறது. இந்த கண்காட்சியில் இந்த ஆட்டிசம் குறைபாடினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளால் செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்படுகிறது. இதனை அந்த குழந்தைகளே நின்று விற்பனை செய்யும் காரணத்தால் அவர்களுக்கு தங்களாலும் பிறரை போல் செயல்பட முடியும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுவது மட்டுமின்றி இதனால் ஈட்டப்படும் நிதி பொருளாதார நெருக்கடியால் சரியான சிகிச்சை பெற முடியாமல் இருக்கும் ஆட்டிசம் குறைபாடினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. இது மட்டுமின்றி அமீரக அரசு இதுபோல் ஆட்டிசம் குறைபாடினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கென சிறப்பு வேலைவாய்ப்பு திட்டம் வழங்குவதும் குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா ஆனந்தன்.